ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு டிலனியஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கம்மியான குவான்டிட்டி தான் நான் பண்ண போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 பல் பூண்டு, 2 வத்தல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமான அளவு பருப்பு எடுத்திருந்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன், அதனால் நான் இந்த பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் டீ போட்டுட்டு இருந்தேன், இப்போ அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதில் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததும் குழம்பு ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிக்கும். பருப்பு வந்து கூலாகும்போது இன்னும் ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பருப்பு குழம்பு நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத நம்ம இறக்கி வச்சுருக்க குழம்புல சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.